பின்வரும் தொடர் வரிசையில் அடுத்து வரும் எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விஎக்ஸ் எக்ஸ்எக்ஸ் எக்ஸ்எல் அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம எந்த இதில் எழுதுவோம்னா நம்பர்ஸை ரோமன் நம்பர்ஸில் தான் நம்ம வந்து நம்பர்ஸ்க்கு பதிலாக வந்து இந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ரோமன் நியூ நம்பர்ஸில் என்னென்ன சிம்பிள்ஸ் மொத்தமாக இருக்குன்னா 7 சிம்பிள்ஸ் தான் இருக்குது. என்னென்னா ஐவிஎக்ஸ் எல்சிடிஎம். இது ஐயோட வேல்யூ, இதுதான் இதோட வேல்யூஸ். ஓகேவா? இதுக்கு சர்டைன் ரூல்ஸ் இருக்குது. ஜீரோக்கு வந்து சிம்பிளே கிடையாது. அதுக்கப்புறம் எந்த சிம்பிளாக இருக்கட்டும், இந்த 7 சிம்பிளில் எதாக இருந்தாலும் 3 தடவைக்கு மேலே நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியும், எழுத முடியாது, ரிப்பீட் ஆகாது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு பெரிய நம்பரோட லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன நம்பர் இருந்ததுன்னா மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஒரு கிரேட்டர் நம்பரோட ரைட் சைடில் வந்து சின்ன நம்பர் இருக்குன்னா ப்ளஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து இந்த விஎல்டி இது வந்து ரிப்பீட்டே ஆகாது, சப்ராக்டும் ஆகாது. அதாவது எந்த நம்பருக்கும் லெஃப்ட் சைடில் நம்ம இதை விஓ எல்ஓ டிஓ எழுதி நம்ம சப்ராக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஐ இருக்குல்ல, இது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐங்கிறது பக்கத்தில் உள்ள 2 நம்பரோட மட்டும்தான் சப்ராக்ட் பண்ண முடியும். அதாவது எக்ஸுக்கு லெஃப்ட் சைடு எழுதலாம், ரைட்டுக்கு விக்கு ரைட் சைடு எழுதி நம்ம நம்பரை சப்ராக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்என்டி, அதுக்கு அடுத்து வர நெக்ஸ்ட் 2 லெட்டர் சிம்பிளோட தான் சப்ராக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி சி பார்த்தீங்கன்னா டியோடைய எம்மோடைய மட்டும்தான் சப்ராக்ட் பண்ண முடியும். இதுதான் இதோட ரூல்ஸ். ஓகேவா? இப்போ பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும், 5. எக்ஸோடது 10. அப்போ 10 இப்படி ரைட் சைடு எழுதியிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போ 10 + 10 என்ன, 20. இது வந்து இப்போ எல்லுங்கிறது 15 வேல்யூ தெரியும். கிரேட்டர் நம்பருக்கு லெஃப்ட் சைடில் வந்து எழுதியிருந்தா நம்ம என்ன பண்ணோம், சப்ராக்ட் பண்ணுமா. அப்போ 50 - 10 என்னது, 40. அப்போ இதோட வேல்யூ 40ன்னு வந்துருச்சு. ஓகேவா? இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் என்ன வரணும். இப்போ 5 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 10. 10 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20. 20 2ஆல் 40. 40 பண்ணோம்னா 80 வரணும். அப்புறம் 80 எப்படி எழுதலாம், இதை வந்து பாருங்கள், இதோட வேல்யூ இது 50, இது 10, அப்போ 60. இது 2 20 70. இதுதான் 80. ஓகேவா? அப்போது ஆப்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரைட் சைடு இருக்காங்க, இது 90 ஆகிடுது. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன ஆன்சர் வரணும், 80. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ.